அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் வெளியாகும் செய்திகளை படிக்கும் போது மனம் பதைபதைக்கிறது என்றும், சமூக விரோதிகளுக்கு போலீஸ் மீது பயம் இல்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவி 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி நீங்கவில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் வெளியாகக்கூடிய செய்திகளை படிக்கும் போது மனம் பதைபதைக்கின்றது என்று குறிப்பிட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்த பதிவினை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டிருக்கின்றார். கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவி 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தியின் அதிர்ச்சி நீங்குவதற்கு முன்பாகவே மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி நிர்வாகிகள் வேலூரில் ரயிலில் பயணித்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட அவலம், சேலத்தில் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர், திருப்பத்தூரில் வீடு புகுந்து ஊராட்சி துணைத் தலைவரின் மனைவி வெட்டி படுகொலை என பெண்களுக்கு எதிரான குற்றச்செய்திகள் வரிசையாக வருகின்றன. எங்கு சென்று கொண்டிருக்கின்றது தமிழகம் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பதற்கு ஏற்ப கையால் ஆகாத ஆட்சியை நடத்தி கொண்டு குற்றவாளிகள் திமுகவினராக இருந்தால் அவர்களை காப்பாற்ற அரசு எந்திரத்தை எந்த எல்லைக்கும் சென்று பயன்படுத்தும் திமுகவின் வழக்கத்தால் இன்று சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் பயமில்லாமல் போய்விட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பது உங்களுக்கு உறுத்தவில்லையா முதலமைச்சர் அவர்களே என்று முதலமைச்சரை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்.